சீமானை பாராட்டி தள்ளிய பத்திரிகையாளர். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருப்போம். நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. இது எதுவும் பொய் சொல்லி மழுப்புவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. உண்மையிலே சரிவு சந்தித்திருக்கிறது. அதுவும் அவர்களுக்கு இருந்த 8% வாக்கையும் குறைத்து 4% பெறுற அளவிற்கு வீழ்ச்சியை சந்திருக்கிறது. அப்படிங்கிறதுல யாரும் மறுப்பதற்கில்லை. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மக்கள் நமக்கு அந்த அளவிற்கு தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ பத்திரிகையாளர் என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். கேரளாவிலிருந்து வரக்கூடிய குப்பை லாரிகள் மற்றும் அளவுக்கு மீறிய கனிமம் ஏற்றி வரக்கூடிய அந்த லாரிகளை திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்லாம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதற்காக போலீஸ் வழக்கு பதிவு செய்திருந்தாலும் கூட கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு அவர்களோடு இணைந்து அவங்க போராடி இருக்காங்க. பல மனுக்களை அந்த கிராமந்தோறும் இருக்க மக்கள்கிட்ட இருந்து வாங்கி அவர்களது பிரச்சனையை கொண்டு போய் கலெக்டர்கிட்டலாம் அவங்க சேர்த்துருக்காங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த 2026 தேர்தலில் அவர்களது வாக்கு அந்த விகிதம் சரிந்திருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் அது தற்காலிகமானது மட்டும்தான். அவர்கள் மீண்டும் எழுச்சி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பத்திரிகையாளர் தினகரன் ராஜமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி ஒரு சில பேர் நமக்கு சொல்லக்கூடிய அந்த விடயங்கள்லாம் மிகப்பெரிய எழுச்சிக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கணும். நாம் தமிழர் கட்சி சரிவு சந்தித்திருக்கிறேங்கிறத மாற்று கருத்து இல்லை என்றாலும் நாம் தமிழர் கட்சி அளவுக்கு போராடியதோ நாம் தமிழர் கட்சி அளவுக்கு மக்கள் கூட நிற்கிறதுக்கு எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. ஆனாலும் மக்கள் அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இந்த சினிமா அந்த மோகம் மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தியிருக்கு. அதெல்லாம் கடந்து வரும்போது வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையாகவே மக்களுக்காக யார் நிற்கிறாங்கன்னு பார்க்கும்போது அங்கே நாம் தமிழர் கட்சி இருக்கும். அதனால் நிச்சயம் அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்.